இப்படியான நிகழ்வுகளை வந்து நாங்கள் எங்களோட இந்த புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து எங்களோட தாயகத்தில் செய்கிறது உண்மையாக ஒரு நல்ல ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேண்ட் வாசிய இசையுடன் ரூபன் விளையாட்டுக் கழகத்திற்கு அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மைதானத்தை வரவேற்பு பேரணி இவ்விளையாட்டு என்பது தெரியாது வீடுகளாகவே கூரை காணப்பட்டது. தற்பொழுது சீட் ஓடு மற்ற சீமெந்த வீடுகளாகவே இப்பொழுது காணப்படுகிறது. அண்ணன் போட்டிகளும் அக்கா போட்டிட்டு இருக்கின்றார்கள். 2 அக்காக்கள் ஒரு அம்மா 2 ஷாக் ஓட்டம் இப்போது இடம்பெறும் ஆண்களுக்காக. எனவே உடனடியாக வாருங்கள். வணக்கம், நான் உங்கள் சியான். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதாவது கண்டாவளை பிரதேசத்திலே ரூபன் விளையாட்டரங்குக்கு வந்திருக்கின்றோம். இன்று மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னா, இந்த சிவலோகநாதன் லோகேஸ்வரி அவர்களுடைய 5ஆம் ஆண்டு நினைவு நாளை மிக சிறப்பாக கொண்டாடும் வகையில் அவருடைய மகனாகிய லண்டனில் வசித்து வரும் காந்தருவன் அவர்கள் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றார். நாங்கள் அந்த நிகழ்வில் முதலாவதாக இன்று ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு பெரிய சபை ஒன்று ஒழுங்குபடு, அதாவது சாப்பாடு அனைவருக்கும் இன்று வருகின்ற அனைவருக்குமே மிக முக்கியமான நல்ல சாப்பாடுகள் வழங்கப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து அவர்களுடைய ஐஸ்கிரீம், குடிநீர் வகைகள் என்று பல விதமான பொருட்களை அவர் இந்த தங்களுடைய அம்மாவின் நினைவாக இன்றைய நாளிலே அவர் இந்த மக்களுக்கு, அதாவது ஊர் கூடி உண்டு மகிழ்வோம் என்ற தொனிப்பொருளில் இன்றைய நாளில் தனது அம்மாவின் 5வது ஆண்டு நினைவு கூறும் வகையிலே இந்த கண்டாவளை பிரதேச மக்களும் ஏனைய கிளிநொச்சி மாவட்ட மக்கள் அனைவரையும் இன்று ஒன்று சேர்த்து அவர்களுக்கான இந்த மதிய போஷண உணவினை அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்வை பாருங்கள். இன்றைக்கு அநேகமான மக்கள் வந்து இந்த மதிய போஷண நிகழ்விலேயே கண்டு அவங்களோட உணவை அருந்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கண்டாவளை மண்ணின் சிறப்புக்குரிய இந்த நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள், சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் முதியவர்கள் வரை அனைவரும் வந்து ஒன்றாக ஒரு சந்தோஷமான நாளாக கருத்தில் கொண்டு இன்றைய நாளில் சிறப்பாக உணவருந்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே தான் அனைவருக்கும் உணவுகள் பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், ஒரு சிறப்பான முறையில் அனைவரும் ஒரு நேர்த்தியான விழாவாக கருத்தில் கொண்டு அனைவருக்கும் ஒற்றுமையாக வாழ்வோம் என்ற ஒரு நிலைமையில் அனைவருக்கும் சாப்பாடு பரிமாற்றம் கொடுக்கின்றது. மாமிச சாப்பாடு அனைவருக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆட்டிறைச்சி கறி, மற்றது கோழி இறைச்சி கறி, மற்ற வெள்ளை சோறு, பருப்பு கறி, வெங்காய சம்பல் போன்ற ஏனைய அனைத்தையும் இன்றைய இந்த காந்தருவன் அன்னை அவர்கள் தனது அம்மாவின் நினைவாக ஒரு 1000 பேருக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இன்றைய தினம் அந்த மதிய போஷணத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார். அது இங்கு பாருங்கள், அனைவருக்கும் நேர்த்தியான முறையில் உணவுகள் பரிமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. பாருங்கள், அழகாக சாப்பிட்ட அனைவருக்குமே இன்று ஐஸ்கிரீம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறுவர் முதல் பெரியவர்கள் அனைவருமே ஐஸ்கிரீம் கொடுக்க வரிசையில் நின்று ஐஸ்கிரீமை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், இன்னும் எவ்வளோ மக்கள்கள் வந்த வண்ணமே இருக்கின்றார்கள். எதிர்பார்த்த அளவை விட இன்று கூடுதலான மக்கள் வருவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. பாருங்கள், இந்த தமிழரின் பாரம்பரிய நிகழ்வுகளை பறைசாற்றக்கூடிய முதலாவது பார்க்கின்றீர்கள் தலைகாணி சண்டை. இந்த இடத்தில் தான் தலைகாணி சண்டை, அதாவது தலைகாணி சண்டை இருவர்கள் போட்டியிட்டு அதில் தோக்கின்றவர் வெளியே அனுப்பப்படுவார். வெல்லுவோர் அடுத்தவருடன் போட்டியிடுவார். இவ்வாறான நிகழ்வு நடைபெறும். அதைத் தொடர்ந்து அங்காலே பாருங்கள், 3 முட்டி கட்டி இருக்கின்றது. அந்த முட்டி உடைத்தல் நிகழ்வு, அதாவது அதில் முதல் உடைக்கின்றவர் 1ஆம் இடம், 2ஆவதாக உடைக்கின்றவர் 2ஆம் இடம், 3ஆவதாக உடைக்கிறவர் 3ஆம் இடம். இவ்வாறு அதில் வெற்றி பெறுவோர்களுக்கான பரிசுகளும் இங்கே காத்திருக்கின்றது. இந்த ஊர்கூடி உண்டுமக நிகழ்ச்சி இதை என்ன மாதிரி இதை நினைக்கிறீங்க? இது மிகவும் ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு. இந்த இப்படியான நிகழ்வுகளை வந்து நாங்கள் எங்களோட இந்த புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து எங்களோட தாயகத்தில் செய்கிறது உண்மையாக ஒரு நல்ல ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு
ஒரு சமூகங்களுக்கு இடையில ஒரு இணக்கப்பாடு ஏற்படக்கூடிய நிகழ்வு ஒன்று. எப்படி சாப்பாடு எப்படி இருக்குது? சாப்பாடு வந்து கண்டாவளை ஆடும் கண்டாவளை சோறும் மிகுந்த ஒரு மிக சிறப்பாக இருக்குது. சுவையான சாப்பாடு. இது ஒரு தனி நபர் வந்து தனது தாயின் நினைவாக 5ஆம் ஆண்டு நினைவாக ஊர்கூடி ஒன்று மகள் என்ற இந்த உண்டு மகள் என்ற லண்டன்லேருந்து வந்து காந்தரூபன் இந்த நிகழ்வை முன்னு செய்கிறார். மிகவும் சிறப்பாக தனது சொந்த நிதியில் வந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இன்றைக்கு சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கு. இசை முழங்கு தொடங்கு கோலாட்டம் காவடியாட்டம் என எங்கேயும் விருந்தினர்கள் அழைத்து வரப்பட காத்திருக்கிறார்கள். பேண்ட் பாக்ஸ் இசையுடன் ரூபன் விளையாட்டுக் கழகத்திற்கு அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முன்பக்கமாக பேண்ட் பாத்திய குழு வந்தவனம் உள்ளது. தொடர்ந்து சிறுவர்களின் காவடியாட்ட நிகழ்வும் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கண்டாவளை மக்கள் சுற்றி வர இந்நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மைதானத்தை வரவேற்பு பேரணி சென்றடைந்தவுடன் விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் ஏனைய நிகழ்வுகள் ஆரம்பமாக உள்ளது. பன்னீர் தெளிக்கப்பட்டு அவர்களை எமது இந்த ரூபன் விளையாட்டரங்குள்ளே அழைத்து வரும் நிகழ்வு தற்பொழுது அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த லண்டன் நாட்டிலே இருந்து அவருடைய மகன் வருகை தந்து இந்த நிகழ்வினை தனது தாயின் ஒரு சிறப்பினை எடுத்து காட்டுவதற்காக இந்த நிகழ்வினை ஒழுங்குபடுத்தி விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு அலங்கரிக்க மண்டபத்திலே நிகழ்வுகள் இப்போது ஆரம்பமாகின்றன. ஜோகேஸ்வரி புனிதா அம்மையாருக்கான மலர் மாலையை அவரது துணைவர் சிவலோகநாதன் அவர்கள் அணிவித்திருந்தார். சிவலோகநாதன் யோகேஸ்வரி புனிதா அம்மையார் அவர்களுடைய நினைவாக மேற்கொள்ளப்படுகின்ற 5வது ஆண்டு நினைவை முன்னிட்டு ஊர் கூடி உண்டு மகிழ்வோம் மிகப்பெரிய பாரம்பரிய நிகழ்வுகளின் இன்றைய நாளின் மதிப்பார்ந்த தலைவர் புரசிங்கம் சசிகரன் அவர்களே, சோமசுந்தர புலவருடைய இந்த ஆடி மாத ஞாபகம், ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்பது போல இந்த அருமையான ஆடி மாதத்திலே அண்ணன் காசிமணியம் அவர்களுடைய வரிகள், எழுத்து வரிகளோடு இந்த மண்ணிலே வாழுகின்ற ஒவ்வொருவருடைய அனுசரணையோடும் காந்தரூபனுடைய பெருமுயற்சி இந்த மண்ணிலே அம்மையார் புனிதம் அறக்கட்டளை கூடாக இந்த மாபெரும் விழா முன்னெடுக்கப்பட்டிருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரியது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த மண்ணினுடைய ஒரு மகத்தான கலாச்சார விழாவாக, கலாச்சார அடையாளங்களை பிரதிபலிக்கின்ற விழாவாக இந்த மண்ணிலே அது ஒரு நீண்ட நாட்கள் யோசித்து சிந்தித்து செயல்படுகின்ற விழாவாக இந்த விழா மாறி இருக்கிறது. இது ஒரு அடையாளம். வருடாந்தம் நாங்கள் எல்லோருமே கலந்து கொள்ளுகின்ற, குதூகலித்துக் கொள்ளுகின்ற, மகிழ்ச்சியோடு ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுகின்ற மிக மகத்தான நாளாக அன்னை புனிதம் அம்மையாருடைய ஞாபகார்த்தமான இந்த விழா சிறப்பாக எங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. கண்டாவளை என்பது ஒரு பாரம்பரியமான மண்.
கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மூத்த குடிகள் வாழுகின்ற பூநகரி, கண்டாவளை, புளியம்பொக்கனை என்பது 3ஆம் நூற்றாண்டுகளில் மக்கள் குடியேறி இந்த மண்ணை அழகுபடுத்தி பார்த்தவர்களுடைய பாரம்பரியத்தையும் பரம்பரையையும் கொண்ட மண். அதனால்தான் கண்டாவளையிலே எது போட்டாலும் முளைக்கும் என்ற அந்த சக்தி வெள்ளமை இந்த மண்ணுக்கு உண்டு. அந்த மண்ணினுடைய அந்த சிறப்பு நெல்லோடும் வயலோடும் தண்ணீரோடும் பண்ணை வளர்ப்போடும் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை கல்வியோடும் காதலோடும் ஒழுக்கத்தோடும் நெறிமுறையோடும் வாழுகின்ற ஒரு மக்கள் சமுதாயத்தை, ஒரு கலாச்சார அடையாளம் மிக்க இனத்தை, பாரம்பரிய வரலாற்று மக்களை தந்த இடம். நான் கவிதா ஆனந்தன் அவர்களை கண்டவுடன் சொன்னேன், உடையார் குடும்பம் வரத்தானே வேணுமன். உடையார் குடும்பங்களோடு மட்டுமல்ல, இந்த மண்ணிலே பாரம்பரியம் மிக்க பல ஒவ்வொரு குடும்பங்களுக்கான பட்டிகள் சொல்லி அழைக்கிற அளவுக்கு இந்த மண்ணிலே சிறப்பு இருந்தது. அந்த சிறப்பை தொய்ந்து போக விடாமல், அது நூந்து போகாமல், அதனை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தும் வகையிலே தம்பி காந்தரூபன் அவருடைய அந்த முயற்சி, அவரோடு இணைந்திருக்கின்ற இந்த இளம் தம்பிமார்களுடைய கூட்டு முயற்சி இந்த மண்ணில் ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. நாங்கள் துன்பங்களோடு வாழ்கிற மனிதர்கள் அல்ல, அதை கடந்து துவண்டு போகாமல் வெற்றியோடு எவ்வாறு எங்களை அடையாளப்படுத்தி நிமிர வேண்டும் என்பதற்கான சக்தியை கொடுக்கின்ற ஒரு மண் கண்டாவளை மண். தமிழையும் சைவத்தையும் இன்றும் இறுக்கமாக பேணி பாதுகாத்து நிற்கின்ற நேபாளம் போல ஒரு இந்து நாடு. ஆகவே இந்த மண்ணினுடைய மகிமை, வளர்ச்சி, இந்த மண்ணுக்கு இருக்கிற அந்த இருமாப்பு, இந்த மண்ணுக்கு இருக்கிற கெத்து, இந்த மண்ணுக்கு இருக்கிற தைரியம், அது இன்றும் இந்த மைதானத்திலே வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இந்த மைதானம் கூட மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் ரூபன் விளையாட்டுக் கழகம் இளைஞர்களுடைய கூட்டு முயற்சி, ஐயா பரமதாசருடைய மகனுடைய மிகப்பெரிய நிதி பங்களிப்பு, இங்கே இருக்கின்ற பல அமைப்புகளுடைய பங்களிப்பு, அதனால் இந்த மைதானம் இன்று எல்லோருடைய மனங்களிலுமே நிமிர்ந்து நிற்கிறது. ஆகவே எல்லோருடைய கூட்டு முயற்சி, வருடத்தில் ஒரு நாள் ஊர் கூடி உண்டு மகிழ்கிறோம் என்றால் அது எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய மரியாதையும் கௌரவம். ஒலிம்பிக் சுடர் ஏற்றும் நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதன் அர்த்தம் என்னென்றால், அனைத்து விளையாட்டுகளையும் சமமாக மதிப்போம் என்ற துணிப்பொருளே இந்த ஒலிம்பிக் சுடர் ஏற்றப்பட்டு சுவட்டு வழியாகவே ஓடிச் சென்று அழகிய முறையிலே இந்த ஒலிம்பிக் சுடர் ஏந்தி வரப்பட்டு தற்பொழுது மையப்பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒலிம்பிக் தாங்கியிலே ஒலிம்பிக் சுடரானது ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது. ஒரு விளையாட்டு வீரரினால் ஒலிம்பிக் சுடரிலே ஒலிம்பிக் தாங்கியிலே இந்த ஒலிம்பிக் சுடர் ஏற்றப்பட்டு மிக அழகான முறையிலேயே இந்த ஒலிம்பிக் சுடர் ஏற்றப்பட்டு தற்பொழுது சுவாலித்து எரிந்த வண்ணம் உள்ளது. தற்பொழுது உறுதி உரை எடுக்கப் போகின்றார்கள். நாம் விளையாட்டு விதிகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றும் வெற்றி தோல்விகளை சமமாக மதிப்போம் என்றும் உறுதியெடுத்துக் கொள்கின்றோம். 11 வயது பிரிவுக்குரியவர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புரிமையோடு நாம் அழைத்து நிற்கின்றோம். இங்கே நடுவர்களை நாம் அறிவிக்க காத்திருக்கின்றோம். எனவே போட்டியில் பங்கு பெற்றவர்களும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து 12, 13 வயது பிரிவினருக்கான இருந்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்வின் 10, 11 வயது பிரிவு மாணவர்களுக்கான தற்பொழுது பலூனை பாதுகாப்போம் எனும் விளையாட்டு, இதோ சிறுவர்களுக்கான விளையாட்டு ஆரம்பமாக உள்ளது. தடை தாண்டல் போட்டிகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து முட்டி உழைத்தலும் பாதுகாத்தலும் ஆண்களுக்கானது அங்கே நடைபெற ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வின் கௌரவ விருந்தினர் மதிப்பிற்குரிய பங்கேற்பாளர்களை அன்புரிமையோடு நாம் அழைத்து நிற்கிறோம். ஷார்ட் ஓட்டம் இப்போது இடம்பெறும் ஆண்களுக்காக. எனவே உடனடியாக வாருங்கள்.
முட்டி எழுந்திருக்கிறது. வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ தலகாணி சண்டையிலே ஈடுபட உள்ளார்கள். இதோ ஆரம்பமாக உள்ளது பார்ப்போம். ஒருவர் விழுந்துள்ளார், ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார். ஒரு சிறந்த விளையாட்டு. ஒரு அடியிலேயே அவர் விழுந்து விட்டார். இங்கே பார்ப்போம். அப்போது யார் என்ற பார்ப்போம். ஒரு அடியிலேயே ஒரு சிறுவர். அந்த சிறுவன் வெற்றி பெற்றுள்ளார். எங்கே பின்னோர்கள் வெற்றியாளர்களாக கருதப்படுவார்கள். இதேவேளையில் தேங்காய் துருவுதல் போட்டி ஆண்கள் பெண்கள் இணைந்த போட்டியாக அமைகிறது. எனவே தேங்காய் திருவும் பெண்கள், அதே போல வீட்டில் தேங்காய் திருவுகிற ஆண்கள் எல்லாருமே இணைந்து ஒரு சிறப்பான ஒரு போட்டியாக இந்த போட்டியை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்வோம். இப்போது கிழக்கு பின்னதல் இது ஆரம்பித்திருக்கிறது. கிழக்கு பின்னதல் போட்டி மிக விரைவாக அந்த ஆண்களும் பெண்களும் இணைந்து கிழக்கு பின்னிக் கொண்டிருக்கிறார். எனவே யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். எனவே நாங்கள் மறந்து கொண்டிருக்கும் விளையாட்டுகளை இவ்வாறு ஞாபகப்படுத்துவதென்றது ஒரு புதுவிதமே. இப்போ தற்பொழுது போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற சிறார்கள் அல்லது எமது ஊர்களில் வாழ்கின்ற சிறார்களுக்கு இவ்விளையாட்டு என்பது தெரியாது. கிடுவு பின்பது வீடுகளாகவே கூரை காணப்பட்டது. தற்பொழுது சீட் ஓடு மற்ற சீமெந்து வீடுகளாகவே இப்பொழுது காணப்படுகிறது. ஆனால் இவ்வாறான ஒரு போட்டியை இன்று நடத்துவது இந்த சிறார்களுக்கு பார்ப்பதற்கு ஒரு புதுவிதமாகவே காணப்படுகிறது நான் நினைக்கின்றேன். அண்ணன் போட்டியிடும், அக்கா போட்டியிடுகின்றார்கள். 2 அக்காக்கள், ஒரு அம்மா, 2 அண்ணாக்கள். எங்கே பார்ப்போம் யார் இதில் வெற்றி பெற போகின்றார்கள் பார்ப்போம். இந்த ஊர்கூடி ஒன்று மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்விலே நாங்கள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளோம். இன்றைய நிகழ்வில் ஆரம்ப நிகழ்வுகள் நடைபெற்று இடைநிலை நிகழ்வுகளும் நடைபெற்று தற்பொழுது இறுதி நிலைக்கு வந்திருக்கின்றோம். விளையாட்டுகள் அனைவரும் நீங்கள் எமது வீடியோடாக விளையாட்டுகள் மற்ற ஏனைய நிகழ்வுகளையும் கண்டு கலந்திருப்பீர்கள். லண்டனிலிருந்து வருகை தந்து இந்த தனது தாயுடைய 5ஆம் ஆண்டு நிகழ்வினை நடாத்திய காந்தருவன் அண்ணாவுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். இவ்வாறு இப்படியான சிறப்பான நிகழ்வுகளை இனியும் செய்ய வேண்டும் என அவரிடம் கேட்டு நான் உங்களிடம் விடைபெறும். நான் உங்கள் சியான்.